வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் கும்பகோணம் ராமசாமி கோயில். தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் அமைந்துள்ள விஷ்ணுவின் அவதாரமாக ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவிலாகும். ராமாயண ஓவியங்களை சித்தரிக்கும் ராமசாமி கோயில் கும்பகோணத்தில் உள்ள மற்றொரு முக்கியமான வைணவ கோவிலாகும். ராமசாமி கோயிலின் மகத்துவம் என்னவென்றால், ராமரும் சீதா தேவியும் ஒரே மேடையில் இருக்கும் ஒரே கோவிலாகும். ராமாயணத்தை படிக்காமல் ஹனுமன் வீணை வாசிக்கும் ஒரே கோவிலாகவும் இது கூறப்படுகிறது. முழு தெய்வமும் சாலிகிராம ஒற்றை கல்லால் ஆனது என்று கூறப்படுகிறது. கோயில் அதன் தூண்களில் சிக்கலான சிற்பங்களால் நிரப்பியுள்ளது. அயோத்தி மன்னர் தசரதனுக்கு பிறகு ராஜ்யத்தை கவனிக்க பிள்ளைகள் இல்லாததால் சோகமாக இருந்தார். குரு வசிஷ்டர் அறிவுறுத்தியபடி குழந்தை வரம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினார். பூமியில் தர்மத்தை நிலைநாட்ட விஷ்ணு தனது முதல் மனைவி கௌசல்யாவிலிருந்து ராமராக பிறந்தார். விஷ்ணுவின் ஆதிசேஷனும் சங்கும் அவரது இரண்டாவது மனைவி சுமித்ராவுக்கு லக்ஷ்மணனாகவும் சத்ருகனாகவும் பிறந்தன. விஷ்ணுவின் சக்கரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பரதன் இரண்டாவது மனைவி கைகேயிக்கு பிறந்தார். மேலும் அவர் தர்மத்தின் அடையாளமாகவும் இருந்தார். ராமர், லக்ஷ்மணன், பரதன் மற்றும் சத்ருகன் ஆகியோர் முறையே புனர்வசு, புஷ்யர் மற்றும் ஆஸ்லேஷர் ஆகியோரின் பிறப்பு நட்சத்திரங்களாக மிகவும் புனிதமான நாட்களில் பிறந்தனர். வேதங்களின் ஆட்சியின் மனித வடிவங்களில் வாழும் மற்றும் நடைமுறை உதாரணங்களுக்கான 4 சகோதரர்களும் இருந்தனர். ராமரும் லக்ஷ்மணனும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்தனர். அதே நேரத்தில் சத்ருகன் பரதனுக்கு நெருக்கமாக இருந்தார். அன்றைய அரசியல் தர்மத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கிய பரதன் நந்தி கிராமத்தை சேர்ந்த ராமனின் தற்காலிக ஆளுநராக அயோத்தியை ஆட்சி செய்தார். ராமனின் செருப்பை அரியணையில் ஏற்றி வைத்தார். 14 ஆண்டுகள் வனவாசத்திற்கு பிறகு ராமர் திரும்பும் வரை அவர் ஆட்சி செய்தார். தர்மங்களை நிலைநாட்டுவதில் அவர்களின் மனைவிகள் தங்கள் கணவர்களை விட சிறந்து விளங்கினர். பூமியில் உள்ள எந்த சக்தியாலும் சகோதரர்களை பிரிக்க முடியாது. அவர்கள் ஆன்மா மற்றும் மனதால் ஒன்றிணைக்கப்பட்டனர். அயோத்தியில் முடிசூட்டு நாளில் வனவாசத்தின் போது சொல்லான துன்பங்களை அனுபவித்த தனது மனைவி தாய் சீதாவுடன் காட்டு வாழ்க்கையின் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்த லக்ஷ்மணனுடன் தியாகம் செய்த தனது சகோதரன் பரதன் சத்ருகனுடன் ராவணனை எதிர்த்து இறுதி வெற்றியை தீர்மானிப்பதில் ராமனின் ஆன்மாவாக இருந்த ஸ்ரீ ஆஞ்சநேயருடன் ஸ்ரீ ராமர் கோயில் தோன்றுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் அயோத்திக்கு பிறகு கும்பகோணத்தில் முடிசூட்டு பாணியில் கோயில் உள்ளது. இது பிரபலமான கோயில் மற்றும் தீர்த்தம், புனித நீர் முக்கியத்துவத்திற்கு பெயர் பெற்ற ஒரு யாத்ரீக நகரம். வரலாறு: தஞ்சாவூரை சேர்ந்த அச்சுத நாயக்கர் 16ஆம் நூற்றாண்டில் ராமசாமி கோயிலை கட்டினார். மகாமண்டபம் ராமகதாவின் சிக்கலான கல் சிற்ப வேலைப்பாடுகளால் வளப்படுத்தப்பட்டுள்ளது. வாமன அவதாரம், மீனாட்சி கல்யாணம், சுக்ரீவ பட்டாபிஷேகம் ஆகியவை இந்த கோயிலின் பிரபலமான சிற்ப வேலைப்பாடுகளில் சில. வெளிப்புற பிரகாரம் 219 சுவர் ஓவியங்களையும் கொண்டு உள்ளது. இது ராமாயணத்தில் வரும் தொடர் சம்பவங்களை விளக்குகிறது. ஆழ்வார் சன்னதி, சீனிவாச சன்னதி மற்றும் கோபாலன் சன்னதி ஆகியவை கோயில் வளாகத்திற்குள் அமைந்துள்ள மற்ற கோவிலாகும். ராமசாமி கோவில் கிபி 1614 முதல் 1640 வரை தஞ்சையை ஆண்ட அச்சுத நாயக்க மன்னரால் கட்டப்பட்டது. அவர் 10 தலை அரக்கன் ராவணனை கொன்ற விஷ்ணுவின் அவதாரமான ராமனின் தீவிர பக்தராக இருந்தார்.
கும்பகோணம் அருகே உள்ள தாராசுரத்தில் மன்னர் அச்சுத நாயக்கர் ஒரு புனித குளத்தை வேண்டினார். தோண்டும் போது குளத்தில் ராமர் மற்றும் சீத்தையின் உருவங்களை கண்டனர். மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து ராமருக்கு ஒரு கோயில் கட்ட முடிவு செய்து அதற்கு ராமசாமி கோயில் என்று பெயரிட்டார். நாயக்க மன்னரின் பிரதம மந்திரி கோவிந்த தீட்சிதர் கோவிந்த ஐயன் இந்த கோவிலை கட்டினார். இந்த புதிய கோவிலுக்கும் பழைய சக்கரபாணி கோவிலுக்கும் இடையில் ஒரு வணிக பாதையை அவர் சேர்த்தார். கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக விழாவுடன் தொடர்புடைய 5 விஷ்ணு கோயில்கள் உள்ளன. அவை சாரங்கபாணி கோயில், சக்கரபாணி கோயில், ராமசாமி கோயில், ராஜகோபால கோயில் மற்றும் வராக பெருமாள் கோயில். அவற்றில் ஒன்றான இந்த கோயில் பெரிய தெருவின் வடக்கே அமைந்துள்ளது. ஸ்ரீராமர் மற்றும் அனைத்து சகோதரர்களுடன் அன்னை சீதாவுடனும் பக்தர்களை ஆசிர்வதிக்கிறார். ஸ்ரீ ஹனுமன் அனைத்து வைணவ கோயில்களிலும் தனது தடியுடன் தோன்றினாலும் இங்கே அவர் வீணையை ஏந்தியுள்ளார். ஸ்ரீராமரும் சீதாவும் திருமண கோலத்தில் ஒன்றாக அமர்ந்துள்ளனர். மற்ற கோயில்களில் அவர்கள் தனித்தனி சந்நிதிகளில் இருந்து அருள்பாலிக்கிறார்கள். இந்த கோயிலில் பிரார்த்தனை செய்வது மற்றவருக்கான ஒரு தியாக குணத்துடன் ஒரு பொருத்தத்தை ஏற்படுத்தும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இறைவனின் இடதுபுறத்தில் சத்ருகனனும் அவரது சகோதரனை விசிறிக்கொண்டு ஒரு சாமரனும் ராஜக்குடையை ஏந்திய பரதனும், வலது புறத்தில் ஹனுமனும், வழக்கம்போல் லக்ஷ்மணன் வில்லுடன் தோன்றுகிறார். ஸ்ரீ ஆஞ்சநேயர் இங்கு வழக்கம் போல் வீணையுடன் ஒரு தடியுடன் காட்சியளிக்கிறார். அவர் இங்கு போர் மனப்பான்மையில் இருந்து விடுபட்டு ராமரின் மகிமையை பாடுகிறார். இது ஸ்ரீ ஹனுமான் ஒரு சிறந்த அறிஞர் மட்டுமல்ல, ஒரு நல்ல இசைக்கலைஞரும் கூட என்பதை காட்டுகிறது. அவர் ஒரு கையில் ராமாயண காவியத்தை ஏந்தியுள்ளார். அவர் ராமாயண கதையை பாடுவதாக கூறப்படுகிறது. ராமாயணம் நமக்கு சொல்லும் அனைத்து அம்சங்களும் இந்த கோயிலில் உள்ளன. மேலும் இது ராம பக்தர்களுக்கு ஒரு விருந்தாகும். இந்த கோயிலில் சுவர்களால் சூழப்பட்ட 3 நிலை கோபுரம் உள்ளது. மைய கோயிலில் அமர்ந்த நிலையில் உள்ள ராமரின் உருவம் அவரது மனைவி சீதாவுடன் உள்ளது. மற்ற சிலைகள் அவர் சகோதரர்கள் லக்ஷ்மணன், பரதன் மற்றும் சத்ருகனன் நின்ற நிலையில் இருப்பதும் ஹனுமான் வழிபாட்டு தோரணையில் இருப்பதும் ஆகும். கோபுரத்திற்கு அருகே உள்ள மண்டபத்தில் உள்ள தூண்கள் இதிகாச ராமாயணத்தின் பல்வேறு அத்தியாயங்களை சித்தரிக்கும் நேர்த்தியுடன் செதுக்கப்பட்டு உள்ளன. ஒவ்வொரு தூணும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு உள்ளது. மேலும் அதன் சுவை மிகவும் முக்கியமானது. கோயிலில் ராமர் வியாகரண முத்திரையுடன் சித்தரிக்கப்படுகிறார். அதே நேரத்தில் ஹனுமான் கையெழுத்து பிரதிகளை ஏந்தியபடி சித்தரிக்கப்படுகிறார். விபீஷணனின் முடிசூட்டு விழா, சுக்ரீவனின் முடிசூட்டு விழா, அகல்யாவின் சாபத்திலிருந்து விடுபடுவது மற்றும் வீணை வாசிக்கும் ஹனுமன் போன்ற காவியத்தின் பிற முக்கிய அம்சங்கள் சித்தரிக்கப்பட்டு உள்ளன. இந்த கோயில் நாயக்கர் பாணி கோயில்களில் ஒரு பொதுவான வடிவமாகும். இந்த கோயில் அழகிய கட்டிடக்கலை அம்சங்களை கொண்டுள்ளது. மேலும் இது நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டது. நாயக்கர்களின் பிரதம மந்திரி கோவிந்த தீட்சிதர் இந்த கோயிலை கட்டினார். அவர் தனது புதிய கோவிலுக்கும் பழைய சக்கரபாணி கோவிலுக்கும் இடையில் ஒரு வணிக பாதையை சேர்த்தார். ராமரும் சீதா தேவியும் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கும் ஒரே கோயில் இது என்றும், ராமாயணத்தை படிப்பதற்கு பதிலாக ஹனுமன் வீணை வாசிக்கும் ஒரே கோயில் இது என்றும் கூறப்படுகிறது. இது 16ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூரை சேர்ந்த அச்சுத நாயக்கரால் கட்டப்பட்டது. ராமசாமி கோயிலின் முக்கிய தெய்வங்கள் ராமர், சீதை, லக்ஷ்மணன் மற்றும் ஆஞ்சநேயர். அனைத்து தெய்வங்களின் சிறப்புகளும் அசல் சாலிகிராம ஒற்றைக்கல் பாறை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கோயிலின் மைய கருவறையில் ராமசாமி தனது மனைவி சீதையுடன் அமர்ந்த நிலையில் இருக்கிறார். அவர்களை சுற்றியுள்ள மற்ற தெய்வங்கள் ராமர், லக்ஷ்மணன், பரதன் மற்றும் சத்ருகனனின் சகோதரர்கள் அவர்கள் அருகில் நிற்கிறார்கள்.
அருகில் ஹனுமன் அமர்ந்து ராமரையும் சீதையையும் வணங்குகிறார். இந்த கோயிலின் சுவர்களால் சூழப்பட்ட 3 அடுக்கு கோபுரம் உள்ளது. மேலும் கோபுரத்திற்கு அருகே உள்ள மண்டபத்தில் உள்ள தூண்கள் ராமாயணத்தின் பல்வேறு அத்தியாயங்களை சித்தரிக்கும் நேர்த்தியுடன் செதுக்கப்பட்டு உள்ளன. ஒவ்வொரு தூணும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு உள்ளது. மேலும் செதுக்கலின் நேர்த்தியும் நுணுக்கமும் கலைப்படைப்புகளின் விவரங்களும் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. ராமர் வியாக்கரண முத்திரையில் சித்தரிக்கப்படுகிறார். கோபுரத்தை தவிர கோயில் வளாகத்தில் ஒரு மகா மண்டபமும் உள்ளது. மகா மண்டபத்தின் தூள்கள் வாமன அவதாரம், மீனாட்சி கல்யாணம், சுக்ரீவ பட்டாபிஷேகம் மற்றும் ராமாயணம் போன்ற சம்பவங்களை சித்தரிக்கும் சிக்கலான கல் சிற்பங்களால் செழுமைப்படுத்தப்பட்டுள்ளன. பிரதான கோயில்களை தவிர இந்த வளாகத்தில் ஆழ்வார் சன்னதி, சீனிவாச சன்னதி மற்றும் கோபாலன் சன்னதி ஆகியவையும் உள்ளன. கோயிலில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார்களுடன் பெருமாளுக்கு ஒரு தனி சன்னதி உள்ளது. ஸ்ரீராமர், ஸ்ரீ சீதா, லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமான் ஆகியோரின் உற்சவ விக்கிரகம் மூல விக்கிரகத்தின் முன் வைக்கப்பட்டுள்ளது. மூல விக்கிரகத்தின் படங்கள் குறைந்தபட்சம் ஸ்ரீராமர் மற்றும் சீதாவின் படங்கள் சாலையில் இருந்து தெளிவாக தெரியும். மண்டபத்தின் முன் உள்ள 62 தூண்கள் கலைப்படைப்புகளாகும். அவை தனித்தனியாக ராமருடன் கோதண்ட சீதா, ஹனுமன், ராமர் மற்றும் சீதா ஒன்றாக அமர்ந்திருப்பதையும் பல அலங்கார பெண்களையும் அதிநவீன கலைகளை அணிந்த ஒரு பெண்ணையும் கொண்டு உள்ளது. ராமசாமி கோயிலின் மிகவும் தனித்துவமான மற்றும் அம்சங்கள் பிரகாரத்தின் சுவர்கள் ஆகும். அதில் ராமாயண கதை தொடர்ச்சியான ஓவியங்களின் வடிவத்தில் சித்தரிக்கப்பட்டு உள்ளன. கருவறையை 3 பிரதேசங்களை எடுத்துக்கொண்டு ராமாயணத்தையும் படமாக பார்க்கலாம். இந்த சுவர் ஓவியங்கள் அனைத்து மூலிகை வண்ணங்களால் செய்யப்பட்டு உள்ளன. மேலும் பிரகாரத்தின் 3 சுவர்களில் ராமாயண காட்சிகள் வரையப்பட்டு எண்ணிடப்பட்டு பட்டியலிடப்பட்டு உள்ளன. மார்ச், ஏப்ரல், பங்குனி, தமிழ் மாதம் சிறப்பு பூஜைகளுடன் கோயிலில் ராம நவமி கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் மாசி மக நாளில் ஸ்ரீராமரும் அன்னை சீதாவும் மகாமக கோயில் குளத்திற்கு வந்து நீராடி பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்குகிறார். திருமண தடைகளை எதிர்கொள்பவர்கள் இங்கு இறைவனும் தாயாரும் தங்கள் திருமண கோலத்தில் தோன்றி வழிபடுகிறார்கள். அயோத்தியில் அவர்கள் முடிசூட்டு பாணியில் தோன்றுகிறார்கள். பக்தர்கள் இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரங்களை சார்த்துகிறார்கள். வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.